வணக்கம். தமிழா டிவிஆர் டிஎன்பிசி 2025 குரூப் 4 தேர்விற்கான ஐஎன்எம் டெய்லி டெஸ்ட் சீரிஸ் 10th உள்ள ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால எதிர்ப்புகள் பார்த்தாச்சு. இப்போ 11th உள்ள 11ஆம் வகுப்பு வரலாறுல உள்ள ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் பூலித்தேவர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்களை பற்றிய இல்லாத முக்கியமான வினாக்கள் 10வது புத்தகத்தில் இல்லாத முக்கியமான கண்டென்ட் மட்டும் கொஸ்டினா 60 வினாக்கள் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த லைன் பை லைன் கொஸ்டினை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் கூட வச்சுருக்கலாம். 11th எல்லா கண்டனும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லாத கண்டென்ட் மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விஸ்வநாத நாயக்கரின் தந்தை யார்? விஸ்வநாத நாயக்கரின் தந்தை யார்? சரியான விடை நாகம நாயர். இரண்டாவது வினா, பாளையக்காரர்களின் பணி என்ன? பாளையக்காரர்களின் பணி என்ன? இரண்டாவது வினாவிற்கான சரியான விடை கப்பம் செலுத்துவது, தேவையான போது படை வீரர்களை அனுப்புவது, பாளையத்தின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது, அனைத்து பணிகளும். மூன்றாவது வினா, பாளையத்துக்கு உட்பட்ட பகுதியில் எந்த பிரச்சனைகளுக்கு பாளையக்காரர்கள் நீதி வழங்கினர்? பாளையத்துக்கு உட்பட்ட பகுதியில் எந்த பிரச்சனைகளுக்கு பாளையக்காரர்கள் நீதி வழங்கினர்? சரியான விடை குடிமையியல் மற்றும் குற்றவியல். நான்காவது வினா, மறவர் குறுநில மன்னர்களின் இருந்த பாளையங்கள் பெரும்பாலும் டேஸ் மேற்கு பகுதியில் அமைந்திருந்தன. மறவர் குறுநில மன்னர்களிடம் இருந்த பாளையங்கள் பெரும்பாலும் டேஸ் மேற்கு பகுதியில் அமைந்திருந்தன. திருநெல்வேலியோட மேற்கு பகுதியில் அமைந்திருந்தன. ஐந்தாவது வினா, கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நில பரப்புகளில் டேஸ் பேசுவோர் குடியேறி இருந்தார்கள். கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நில பரப்புகளில் டேஸ் பேசுவோர் குடியேறியிருந்தார்கள். தெலுங்கு பேசுபவர்கள் குடியிருந்தார்கள். ஆறாவது வினா, எதன் காரணமாக ஆற்காடு நவாப் கம்பெனி அவர்களுக்கு நிலவரி வசூல் செய்யும் உரிமையை கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. எதன் காரணமாக ஆற்காடு நவாப் கம்பெனி அவர்களுக்கு நிலவரி வசூல் செய்யும் உரிமையை அளித்தார்? சரியான விடை கிராமங்களில் அடகு வைத்து இவர் கடன் பெற்றிருப்பார் ஆற்காடு நவாப். அதன் காரணமாக நிலவரி வசூல் செய்யும் உரிமையை ஆங்கிலேயர் கொடுத்திருப்பார். ஏழாவது வினா, கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சரியான விடை கான் சாஹிப், யூசுப் கான், மருதநாயகம். இது எல்லாமே ஒரே பேர் தான். எட்டாவது வினா, எத்தனை படை வீரர்களுடன் திருநெல்வேலி, மதுரை ஆகிய பகுதிக்குள் கான் சாஹிப் சென்றார்? எத்தனை படை வீரர்களுடன் திருநெல்வேலி, மதுரை ஆகிய பகுதிக்குள் கான் சாஹிப் சென்றார்? சரியான விடை 500 ஐரோப்பியரும் 200 சிப்பாய்களும். ஒன்பதாவது வினா, ஆற்காடு நவாப்பின் மூத்த அண்ணன் யார்? ஆற்காடு நவாப்பின் மூத்த அண்ணன் யார்? சரியான விடை மாபூஸ் கான். 10வது வினா, மதுரை திருநெல்வேலி பகுதியின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மதுரை திருநெல்வேலி பகுதியின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சரியான விடை மாபூஸ் கான். 11வது வினா, மாபூஸ் கான் யாருடன் திருநெல்வேலிக்கு படையெடுத்து சென்றார்? மாபூஸ் கான் யாருடன் திருநெல்வேலிக்கு படையெடுத்து சென்றார்னா கர்னல் ஹெரானுடன் திருநெல்வேலிக்கு படையெடுத்து சென்றிருப்பார். 12வது வினா, பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்த கட்டபொம்மனின் அதிகாரத்தை குறைப்பதற்காக
சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டதா? பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்த கட்டபொம்மனின் அதிகாரத்தை குறைப்பதற்காக சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டதா? சரியான விடை சி. அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டது. 13வது வினா. ஹெரான் ஊர் திரும்பும் வழியில் எந்த கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க உத்தரவு வந்தது? ஹெரானிற்கு ஊர் திரும்பும் வழியில் எந்த கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க உத்தரவு வந்தது? சரியான விடை நேர்கட்டும் செவல். 14வது வினா. பூலித்தேவர் எந்த பாளையக்காரர்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார்? பூலித்தேவர் எந்த பாளையக்காரர்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார்? சரியான விடை மேற்கு பாளையக்காரர்களிடம். 15வது வினா. நெற்கட்டும் செவலை ஹெரான் தாக்குதலை கைவிட காரணம் என்ன? நெற்கட்டும் செவலை ஹெரான் தாக்குதலை கைவிட காரணம் என்ன? சரியான விடை பீரங்கி பற்றாக்குறை, படை வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய நிலை. 16வது வினா. நவாப் சந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகள் மியானா முடிமையா நபிகான் கட்டக் ஆகியவர்கள் எந்த பகுதியை கண்காணித்து வந்தனர்? நவாப் சந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகள் மியானா முடிமையா நபிகான் கட்டாக் ஆகியவர்கள் எந்த பகுதியை கண்காணித்து வந்தனர்? சரியான விடை திருநெல்வேலி, மதுரை. 17வது வினா. பூலித்தேவரின் கூட்டமைப்பில் சேர்ந்தவர்கள் யார்? பூலித்தேவரோட கூட்டமைப்பில் சேர்ந்தவர்கள் யாருன்னா சரியான விட அனைவருமே சேர்ந்திருப்பாங்க. ஊற்றுமலை, சுரண்டை, கொல்லம் கொண்டான், தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், வடைக்கரை அனைத்து பகுதிகளும் பூலித்தேவருடன் சேர்ந்த கூட்டமைப்புகள். 18வது வினா. எவ்வாறு தமது கூட்டமைப்பில் திருவிதாங்கூரை சேர்த்து கொண்டார் பூலித்தேவர்னு கேட்குறாங்க. எவ்வாறு தமது கூட்டமைப்பில் திருவிதாங்கூரை சேர்த்து கொண்டார் பூலித்தேவர்? 18வது வினாவிற்கான சரியான விடை பூலித்தேவர் களக்காடு பகுதி திரும்ப திருவிதாங்கூருக்கே தரேன்னு ஒத்துக்கிடுவார். அதனால தான் திருவிதாங்கூர் பூலித்தேவருடன் சேர்ந்திருக்கோம். 19வது வினா. யார் ஆதரவுடன் 1756 1763 வரை பூலித்தேவர் தலைமையிலான பாளையக்காரர்கள் ஆற்காடு நவாபுக்கு எதிரான கிளர்ச்சியில் நீடித்து நின்றார்கள்? சரியான விடை திருவிதாங்கூர். 20வது வினா. யூசுப் கான் எங்கிருந்து வரக்கூடிய பீரங்கிகளுக்கும் வெடிமருந்துகளும் வந்து சேரும் வரை பூலித்தேவரை தாக்கவில்லை? யூசுப் கான் எங்கிருந்து வரக்கூடிய பீரங்கிகளுக்கும் வெடிமருந்துகளுக்கும் வந்து சேரும் வரை பூலித்தேவரை தாக்கவில்லை? சரியான விடை திருச்சிராப்பள்ளியிலிருந்து. 21வது வினா. பூலித்தேவர் பிரச்சனையின் போது ஆங்கிலேயர்கள் யாருடன் போர் செய்து கொண்டிருந்தார்கள்? பூலித்தேவர் பிரச்சனையின் போது ஆங்கிலேயர்கள் யாருடன் போர் செய்து கொண்டிருந்தார்கள்னா மராத்தியர், ஹைதர் அலி, பிரெஞ்சுக்காரர் அனைவருடமே அவர்கள் போர் செய்து கொண்டிருந்தார்கள். 22வது வினா. ஆங்கிலேயருடன் சேர்ந்து கொண்ட பாளையக்காரர்கள் யார்? ஆங்கிலேயருடன் சேர்ந்து கொண்ட பாளையக்காரர்கள் யாருன்னா திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை, சுரண்டை அனைவரும் ஆங்கிலேயருடன் சேர்த்து கொண்டிருப்பாங்க அந்த பிரச்சனைக்கு. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் போரில் தோற்றதுக்கு அப்புறம் திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை, சுரண்டை ஆகிய பகுதிகள் ஆங்கிலேயருடன் இணைந்து கொண்டிருக்கும். வேலு நாச்சியார். 23வது வினா. வேலு நாச்சியாரோட மகள் யாருன்னா வெள்ளச்சி நாச்சியார். 24வது வினா. வேலு நாச்சியாரின் ஆலோசகர் மற்றும் படை தளபதி யார்? வேலு நாச்சியாரின் ஆலோசகர் மற்றும் படை தளபதி யார்? சரியான விடை வேலு நாச்சியாரோட ஆலோசகர் சின்ன மருது, படை தளபதின்னு பார்த்தோம்னா பெரிய மருது. 25வது வினா. வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றிய பிறகு ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்த ஆண்டு? வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றிய பிறகு ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்த ஆண்டு?
சரியான விடை 1783. 26வது வினா, பிற்காலத்தில் ஆங்கில அரசோட சமரச உடன்படிக்கையின்படி சிவகங்கையின் அரசர் ஆனவர் யாருன்னு கேட்குறாங்க. பிற்காலத்தில் ஆங்கில அரசோட சமரச உடன்படிக்கையின்படி சிவகங்கையின் அரசர் ஆனவர் யார்? சரியான விடை வேங்கன் பெரிய உடைய தேவர். 27வது வினா. 27வது வினா, வெள்ளச்சி நாச்சியாருக்கு எந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது? வெள்ளச்சி நாச்சியாருக்கு எந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றதுன்னா சரியான விடை 1790. சந்தேகத்துக்கு இடமான முறையில் இவங்க இறந்து கிடப்பாங்க வெள்ளச்சி நாச்சியார் வந்து. 28வது வினா, வெள்ளச்சி நாச்சியாரின் கணவர் யார்னா வேங்கன் பெரிய உடைய தேவர். 29வது வினா, கட்டபொம்மனின் தாத்தா யார்னா கட்டபொம்மனோட தாத்தா யார்னா ஜெகவீர கட்டபொம்மன். ஜெகவீர பாண்டியன் கிடையாது. 30வது வினா, கட்டபொம்மன் எந்த ஆண்டு பிறந்தார்னா கட்டபொம்மன் எந்த ஆண்டு பிறந்தார்னா 1760. 31வது வினா, எதன் காரணமாக ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு கடிதம் அனுப்பினார்? எதன் காரணமாக ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் கடிதம் அனுப்பினார்னா 1798 செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்து செலுத்தாதன் காரணமாக அவர் வந்து கடிதம் அனுப்பியிருப்பார். 32வது வினா, கட்டபொம்மன் கழகத்தின் போது யாருடன் ஆங்கிலேயர் போரிட்டனர்? கட்டபொம்மனோட கழகத்தின் போது ஆங்கிலேயர் யாருடன் போரிட்டர்னா சரியான விடை மைசூர் திப்பு சுல்தான். 33வது வினா, ஜாக்சன் கட்டபொம்மனை எத்தனை வாரங்களுக்குள் தன்னை வந்து ராமநாதபுரத்தில் சந்திக்குமாறு கூறினார்? ஜாக்சன் கட்டபொம்மனை எத்தனை வாரங்களுக்குள் தன்னை வந்து ராமநாதபுரத்தில் சந்திக்குமாறு கூறினார்னா 2 வாரங்கள். 34வது வினா, கலெக்டர் ஜாக்சனை எந்த இடங்களில் எல்லாம் கட்டபொம்மன் சந்திக்க முயன்றார்? கலெக்டர் ஜாக்சனை எந்த இடங்களில் எல்லாம் கட்டபொம்மன் சந்திக்க முயன்றார்? சரியான விடை அனைத்து பகுதியிலும். சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து பகுதியிலையும் அவர் சந்திக்க முயன்றிருப்பார். எத்தனை நாட்களில் எத்தனை மைல் தூரம் கலெக்டரை பின்தொடர்ந்து செப்டம்பர் 19ஆம் நாள் ராமநாதபுரத்தில் கலெக்டர் ஜாக்சனை சந்தித்தார் கட்டபொம்மன்? 35வது வினாவிற்கான சரியான விடை 23 நாள் 400 மைல் தூரம் நடந்து செப்டம்பர் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் கலெக்டர் ஜாக்சனை கட்டபொம்மன் சந்தித்திருப்பார். 36வது வினா, கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில் ஜாக்சன் நடந்து கொண்ட நிகழ்வை எந்த குழுவிற்கு கடிதம் எழுதினார்னா சென்னை கவுன்சிலர் குழுவிற்கு வந்து கடிதம் எழுதியிருப்பார். 37வது வினா, கட்டபொம்மனின் நிலையை பலப்படுத்துவதற்காக சிவகிரி பாளையக்காரரின் மகன் வீரபாண்டியன் தன் வீரர்களுடன் கூட்டணியில் இருந்த பிற தலைவர்களுடன் எந்த நாயக்கரின் தலைமையில் மேற்கு நோக்கி அணிவகுத்து சென்றார்? சரியான விடை குமாரசாமி நாயக்கர். 38வது வினா, எந்த ஆண்டு கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கைக்கு சென்றார்? எந்த ஆண்டு கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கைக்கு சென்றார்னா 1799 ஜூன் 1ஆம் தேதி சிவகங்கைக்கு 500 ஆட்களுடன் சென்றிருப்பார். 39வது வினா, கட்டபொம்மன் எந்த இடத்தில் மருதுவுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார்னா கட்டபொம்மன் எந்த இடத்தில் மருதுவுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார்னா பழையனாருங்கிற இடத்துல தீவிர ஆலோசனை நடத்தியிருப்பார். 40வது வினா, சிவகங்கையில் இருந்து வந்த எத்தனை வீரர்களுடன் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பினார்? சிவகங்கையில் இருந்து வந்த எத்தனை வீரர்களுடன் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பினார்னா 500 வீரர்களுடன். 41வது வினா, நாகலாபுரம், மன்னர்கோட்டை, பாவாளி, கோலார்பட்டி, சென்னல்குடி ஆகிய பாளையக்காரர்களின் தலைவர்கள் யார் முயற்சியால் கட்டபொம்மனுடன் சேர்ந்தனர்னா மருது சகோதரர்கள் முயற்சியால் கட்டபொம்மனுடன் சேர்ந்திருப்பாங்க. 42வது வினா, 1799 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேன் தன்னை
தன்னை கட்டபொம்மன் டேஸில் சந்திக்கும்படி கூறினார். 1799 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மன் தன்னை கட்டபொம்மன் டேஸில் சந்திக்கும்படி கூறினார். சரியான விடை பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி கூறியிருப்பார். 43வது வினா, கட்டபொம்மனின் கோட்டை எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலத்திலும் கட்டப்பட்டிருந்தது? கட்டபொம்மனோட கோட்டை எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலத்துடன் கட்டப்பட்டதுன்னா சரியான விடை 500 அடி நீளம் 300 அடி அகலம். 44வது வினா, கட்டபொம்மனின் படை வீரர்களின் வீரத்தை பதிவிட்டவர் யார்? கட்டபொம்மனோட படை வீரர்களின் வீரத்தை பதிவிட்டவர் வெல்ஸ். 45வது வினா, கட்டபொம்மனை கட்டுப்படுத்துவதற்கான கூடுதல் படைகள் பானர்மேனிற்கு பாளையங்கோட்டையில் இருந்து எந்த நாள் வந்தது? கட்டபொம்மனை கட்டுப்படுத்துவதற்கான கூடுதல் படைகள் பானர்மேனிற்கு பாளையங்கோட்டையில் இருந்து எந்த நாள் வந்ததுன்னா செப்டம்பர் 16. 46வது வினா, எந்த இடத்தில் நடந்த முதல் சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடித்து வைக்கப்பட்டார்? எந்த இடத்தில் நடந்த முதல் சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடித்து வைக்கப்பட்டார்னா கோலார்பட்டியில் நடந்த மோதலில் சிவசுப்பிரமணியர் பிடித்து வைக்கப்பட்டிருப்பார். 47வது வினா, எந்த காட்டில் கட்டபொம்மன் மறைந்திருந்தார்னா களப்பூர் காடு. 48வது வினா, எந்த புதுக்கோட்டை மன்னர் கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுத்தார்னா விஜய ரகுநாதர் தொண்டைமான் காட்டி கொடுத்திருப்பாரு. 49வது வினா, சிவகிரி பாளையம் எந்த மலையின் அடிவாரத்தில் உள்ளதுன்னா மேற்கு தொடர்ச்சியின் மலையோட அடிவாரத்தில் உள்ளது. 50வது வினா, நவாப் எந்த ஆண்டு உடன்படிக்கையின் மூலம் தலக்காவல் தேசக்காவல் ஆகியவற்றுக்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்திருந்தார்? நவாப் எந்த ஆண்டு உடன்படிக்கையின் மூலம் தலக்காவல் தேசக்காவல் ஆகியவற்றிற்கான உரிமைகளை கம்பெனிக்கு கொடுத்திருப்பார்னா 1772 நடைபெற்ற உடன்படிக்கையின் மூலம். 51வது வினா, மருது சகோதரர்கள் கிளர்ச்சியின் போது கிளர்ச்சியாளர்கள் கூடும் இடம். மருது சகோதரர்கள் கிளர்ச்சியின் போது கிளர்ச்சியாளர்கள் கூடும் இடம் பார்த்தோம்னா காளையார் கோவில். 52வது வினா, நவாப் முகமது அலி யாரை ராமநாதபுரத்தின் சேதுபதியாக முடிசூடினார்? நவாப் முகமது அலி யாரை ராமநாதபுரத்தோட சேதுபதியாக முடிசூடினார்னா சரியான விடை முத்துராமலிங்க தேவர். 53வது வினா, கிளர்ச்சியாளர்கள் யாரை ராமநாதபுரத்தின் ஆட்சியாளராக அறிவித்தார்கள்? கிளர்ச்சியாளர்கள் யாரை ராமநாதபுரத்தோட ஆட்சியாளர்களாக அறிவித்திருப்பாங்கன்னா முத்துக்கருப்ப தேவரை கிளர்ச்சியாளர்கள் அறிவித்திருப்பாங்க. 54வது வினா, ஜூலையில் ஊமைத்துறை தன் ஆதரவாளர்களுடன் மதுரையில் உள்ள எந்த பகுதியை கைப்பற்றினார்னு கேட்குறாங்க. ஜூலையில் ஊமைத்துறை தன் ஆதரவாளருடன் மதுரையில் உள்ள எந்த பகுதியை கைப்பற்றினார்னா 54வது வினாவுக்கு சரியான பழைய நாடு என்னும் பகுதியை கைப்பற்றியிருப்பார். 55வது வினா, 1801 யார் தலைமையில் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய இரு பகுதிகளைச் சேர்ந்த படைகள் இணைந்து தஞ்சாவூர் நோக்கி அணிவகுத்து சென்றனர்? 1801 யார் தலைமையில் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய இரு பகுதிகளைச் சேர்ந்த படைகள் இணைந்து தஞ்சாவூர் நோக்கி அணிவகுத்து சென்றனர்? செவத்த தம்பியோட தலைமையில் சென்றிருப்பாங்க தஞ்சாவூர் நோக்கி. 56வது வினா, செவத்த தம்பியோட தந்தை யாரு கேட்குறாங்க. செவத்த தம்பியின் தந்தை யாருன்னா சின்ன மருது. 57வது வினா, செவத்த தம்பியின் படைகளை எந்த இடத்தில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றனர்? செவத்த தம்பியின் படைகளை எந்த இடத்தில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றனர்னா மாங்குடிங்கிற இடத்துல வெற்றி பெற்றிருப்பாங்க. 58வது வினா, செவத்த தம்பியை தோற்கடித்தவர் யார்? செவத்த தம்பியை தோற்கடித்தவர் யார்னா வில்லியம் பிளாக்பர்ன். 59வது வினா, செவத்த தம்பியின் தஞ்சாவூர் நோக்கிய நகர்வின் போது ஆங்கிலேயருக்கு உதவிய தஞ்சாவூர் மன்னர் யார்? செவத்த தம்பியின் தஞ்சாவூர் நோக்கிய நகர்வின் போது ஆங்கிலேயருக்கு உதவிய தஞ்சாவூர் மன்னர் யார்?
சரியான விடை சரபோஜி. 60வது வினா, கட்டபொம்மன் கைதாரிடத்தில் எந்த ஆண்டில் விசாரணை செய்தனர்? சரியான விடை 1799 அக்டோபர் 16 அன்று விசாரணை செஞ்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ரிவிஷனாக வச்சுக்கலாம், இல்லைனா லைன் பை லைன் கொஸ்டின் தான். நீங்கள் அதை பார்த்தது கூட மற்ற டெஸ்ட்டு நீங்கள் நேரில் சென்று எழுதலாம். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி.